சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேர்வை பார்க்கலாம். தேர்வு எழுதலாமா? கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 50 வரைக்கும் போட்டுக்கோங்க. பேப்பர் பென் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ட். முதல் கேள்வி, பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர் யார்? ஏ, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, 3 அரையனார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 3 அரையனார். நெக்ஸ்ட், மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? இதே ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் இருக்கும், அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டியிருக்கோம். ஏன்னா எக்ஸாம் நெருங்க நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும். ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான பதில் ஜெகநாதன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஜெகநாதன். மூன்றாவது கேள்வி, வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. காலையில தினமும் 5 மணிக்கு வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், நாட்டுப்புற பாடல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. நான்காவது கேள்வி, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்ற திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து லிசன் பண்ணணுங்கிறக்காண்டி தான் நான் அதை ரீட் பண்ணாமல் இருக்கேன். அப்போ தான் கவனிக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதுவும் இன்னும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னுமே சரியாகலை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டான ஆன்சர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. நெக்ஸ்ட், தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள பகுதி எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பாளையங்கோட்டை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பாளையங்கோட்டை. ஆறாவது கேள்வி, ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை பாடியவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அஞ்சு சப்ஜெக்ட்டுமே டெய்லி டெஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மார்க் எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஆன்சர் பார்க்கலாம். பிள்ளை பெருமாள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பிள்ளை பெருமாள். அடுத்து, நம்மாழ்வார் பிறந்த இடம் எது அல்லது நம்மாழ்வார் எங்கு பிறந்தார்? எப்படி வேணாலும் கேட்கலாம்.
ஏ பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுறணும். பார்த்தோன்னே ஒன்று தோணும், அதை வந்து நீங்கள் அடிச்சிருங்க. யோசிச்சோம் அவ்வளோதான், டைம் போயிடும். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், திருக்கருக்கூர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. திருக்கருக்கூர். 8வது கேள்வி, உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறும் அணி எது? உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறும் அணி எது? ஏ பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இல் பொருள் ஓமை அணி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், இல் பொருள் ஓமை அணி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, விரிவு வெகுளி உவகை அச்சம் அவலம். இந்த கமா வரணும், ஓகேயா? தனித்தனி வேர்டு. விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும் அது எது? ஏ பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பார்த்தோன்னே ஆன்சர் தெரியணும், என்ன தோணுதோ அது சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ங்கிறது நம்ம நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் தான் அது, அதுவே லைஃப் கிடையாது. ஸோ எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணும். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடகு தொடர். 10வது கேள்வி, மக்கள் பணியை இறைப்பணி எண்ணி தாம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? ஏஆ பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? குன்றக்குடி அடிகளார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. குன்றக்குடி அடிகளார். அடுத்து பார்க்கலாம். அடுத்து சயின்ஸ். மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? ஏ பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில், நீலம். அடுத்து 12வது கேள்வி, ஒளி எதிரொலிப்பு விதியில் எவை ஒரே தளத்தில் அமைகின்றன? ஏஆர்பிஎஸ் சிஆர்டியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வெறுவெறுன்னு பார்த்துட்டு இருக்கோம், காலை தேர்வை. நிறைய ஷேர் பண்ணுங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நடத்தக்கூடியது. ஆன்சர் பார்க்கலாம். மேற்கண்ட அனைத்தும், அதாவது படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு மூணுமே வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. பதிமூணாவது கேள்வி,
திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மெய்பிம்பம் ஏதான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் கொடுக்கோங்க. மெய்பிம்பம். கட்டிட சுவர், கல் போன்றவை கீழ்கண்டவற்றில் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஒளி ஊடுருவா பொருட்கள். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. பதினைந்தாவது கேள்வி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது நிகழ்வது எது? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது நிகழ்வது எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில் சந்திர கிரகணம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. சந்திர கிரகணம். பதினாறாவது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது இயற்கை ஆன்டிசெப்டிக் நிவாரணியாகும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி. தெரியுதா? நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுவது எதனுடைய பணி அப்படின்னு வரணும். எதனுடைய பணி? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். ஹைப்போதாலமஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. ஹைப்போதாலமஸ். அடுத்து கடிதங்கள், அறிக்கைகள் மற்றும் பிற ஆவணங்கள் தட்டச்சு செய்ய பயன்படும் மென்பொருள் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? உரை ஆவணம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. உரை ஆவணம். பத்தொன்பதாவது கேள்வி. சிறப்பு விளைவுகள் அசைவூட்டு மற்றும் வரைதல் கருவிகள் போன்ற பொதுவான மல்டிமீடியா விளக்க காட்சிகளை உருவாக்க பயன்படுவது எது? கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆப்ஷனை கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஆன்சர் பார்க்கலாமா? நிகழ்த்துதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நிகழ்த்துதல். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நிகழ்த்துதல். 20வது கேள்வி. ஒரு உயர் முடிவு அட்டவணையில் இருந்து எதிர்பார்க்கப்படும் அனைத்து மேம்பட்ட வகுப்புகளை அல்லது பகுப்பாய்வுகளை வரைபடங்கள் மற்றும் முடிவு செய்யும் அம்சங்கள் கொண்டுள்ள பயன்பாடு எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அட்டவணை செயலி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அட்டவணை செயலி. அடுத்து சோஷியல். சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மொயினுதீன் சிஸ்டி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. இருபத்தி 2வது கேள்வி. எந்த நூலுக்கு ஆதிசங்கரர் எழுதிய உரையே அவர் ஆட்சிய பணிகளில் சால சிறந்தது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பிரம்மசூத்திரம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். பிரம்மசூத்திரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. பிரம்மசூத்திரம். அடுத்து அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சங்கராச்சாரியார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சங்கராச்சாரியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூபிகள் எத்தனை முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 3. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 3. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. 3.
அடுத்து நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தும் யாரால் தொகுத்ததாக கூறப்படுகிறது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நம்பியாண்டா நம்பி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி. கபீரின் கவிதை தொகுப்பு நூல் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆ மற்றும் ஆ, அதாவது கிரந்தவழி மற்றும் பைஜக். கபீரோட கவிதை தொகுப்பு இதுதான். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 27வது கேள்வி. பொதுவாக வரைபடங்கள் எந்த திசையை நோக்கி வரையப்படுகிறது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. நம்மளை நாமளே அசஸ் பண்ணும்போது தான் நம்ம யாருன்னு தெரியும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், வடக்கு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. வடக்கு. இருபத்தி 8வது கேள்வி. மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுவது எந்த கால வரைபடம் என கூறப்படுகிறது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் கலாச்சார நில வரைபடம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. கலாச்சார நில வரைபடம். 29வது கேள்வி. 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கஜா. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. கஜா. அடுத்து 30வது கேள்வி. இயற்கை இடர்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்? இயற்கை இடர்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ தமிழ், சயின்ஸ், சோஷியல் இதை பார்த்து முடிக்க போகிறோம். சோஷியல் முடிக்க போகிறோம். அடுத்து இங்கிலீஷ், மேத்ஸ் தான். ஆன்சர் பார்க்கலாமா? 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், 2. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. 2. அடுத்து இங்கிலீஷ். ரெடியாக இருங்க, கடகடன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கிராமர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இருந்துச்சு. வாட் இஸ் த வேர்ட் தட் கம் பிஃபோர் எ நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ்? verba, verb phrase, determine, A and B. A, B, C, D. First answer பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம்.
ஆப்ஷன் சி டிட்டர்மைன். வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. அடுத்து 32வது கேள்வி. Hadmin was like one with wings on his feet. This means dash. A, B, C, D. First answer பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? He was like an angel. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. முப்பத்தி மூணாவது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். There are dash apples in the basket. Only dash or green. A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் கொடுக்கோங்க. ஆப்ஷன் ஏ மெனி, அப்புறம் a few. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 34வது கேள்வி. What is the related for locomotive? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ரயில்வே இன்ஜின். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. ரயில்வே இன்ஜின். Any grey mist on the sea face. What is the poetic device is used in the line above? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? A and B. Imagery and personification. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. முப்பத்தி ஆறாவது கேள்வி. Who is the poet popularly known as the people poet with an inspirational and optimistic view of everyday life? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலி ஹெவி த்ரோட் பெயின் இருக்குது, அதுதான் நான் வேகமாக சொல்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நார்மலானே நம்ம நார்மலாக பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? இதை பார்த்தோன்னே யார் போயிட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. முப்பத்தி ஏழாவது கேள்வி. ஐடென்டிஃபை த மீனிங் ஆஃப் த பிரேசல் வெர்ப். டு கோ சம்வேர் ஃபார் ஏ ஷார்ட் பிரேக். A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கெட் அவே. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் கொடுக்கோங்க. கெட் அவே. 38வது கேள்வி. வாட் பெர்ஃபார்மன்ஸ் த ஆக்ஷன் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ்? A, B, C, D சொல்லுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? சப்ஜெக்ட். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சப்ஜெக்ட். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. சப்ஜெக்ட். 39வது கேள்வி. வாட் இஸ் த another நேம் ஆஃப் reported ஸ்பீச்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் இன்டைரக்ட் ஸ்பீச். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. நாற்பதாவது கேள்வி. Choose the confusable word. The gas prices continue to dash. A, B, C, D. First answer பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். ரைஸ். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒன்பது விவரங்களின் சராசரி 24 எனில் விவரங்களின் கூட்டுத்தொகை காண்க. தெரிஞ்சவங்க டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தெரியாதவங்க லிசன் பண்ணுங்க. அதாவது சராசரினா மதிப்புகளோட கூடுதல் பை மதிப்புகளோட எண்ணிக்கை வரும். அப்போ 24 ஈக்குவல் டு மதிப்புகளோட கூடுதல் பை மதிப்புகளோட எண்ணிக்கை 9. இப்போ அப்படியே வந்து நம்ம மாற்றணும். எப்படின்னா மதிப்புகளோட கூடுதல் தெரியாது. அப்போ 9 × 24 பெருக்கணும் அப்படின்னா 216. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 42வது கேள்வி. 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை 235 எனில் மொத்த விற்பனை விலை என்ன? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து விற்பனை விலை கேட்டிருக்காங்க. 235 ஈக்குவல் டு மொத்த விற்பனை விலை பை 15 போட்டாச்சு. அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். மொத்த விற்பனை விலை தெரியாது, அதே மெத்தட் மாதிரி தான் இருக்கும். 235 × 15 பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருது? 3525. அப்போ சரியான பதில் 3525. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 43வது கேள்வி. ஒரு கிரிக்கெட் அணி கடைசி 10 போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களின் சராசரி 276. அந்த ஓட்டங்களில் 235, 400, 351 எக்ஸ் 100, 315, 410, 165, 260 மற்றும் 254 எனில் அந்த அணி நான்காவது போட்டியில் பெற்ற ஓட்டங்களை கண்டுபிடி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக கூட்டணும், அப்புறம் எண்ணிக்கை கீழே போடணும். ஃபர்ஸ்ட் 276ன்னு கொடுத்துட்டான், அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த எல்லாத்தையுமே கூட்டுங்க.
இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டா என்ன வருதுன்னா 276 ஈக்குவல் டு 2520 வரும். ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ் தெரியாது நம்மளுக்கு, பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 10. அப்போ எண்ணிக்கை 10. சரியா? இப்போ 2520 இந்த பக்கம் வந்துடும். 520 ப்ளஸ் எக்ஸ் வரும் ஈக்குவல் டு 276 × 10 அப்படி மேலே போயிடும். இப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் இங்கே வரும். இது வந்து அந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2760 மைனஸ் 2520 240. இதான் ஆன்சர் வந்திருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் டைமும் அவங்க கொடுப்பாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஆப்ஷன் டி 240 தான் சரியான பதில். அடுத்து முழுக்கலான -10க்கும் இங்க வந்து +10. ஒரு நிமிஷம். -10க்கும் +10க்கும் இடையே உள்ள எண்களின் சராசரி அது. கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி. 0. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ரெண்டுக்குமே சராசரியான ப்ளஸ் மைனஸ் வந்துருச்சு. இப்போ 0. அடுத்து 45வது கேள்வி. 10 மதிப்பெண்களின் கூட்டு சராசரி 22 என கண்டறியப்பட்டது. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44 அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்? அதாவது 10 மதிப்புகளோட கூட்டு சராசரி கூடுதல் கொடுத்துட்டாங்க 22. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 22 × 10 எவ்வளோ வருது? 220 மாறிடும். அடுத்து மேலும் ஒரு புதிய மதிப்பு இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியல. 44 அந்த மதிப்போட சேர்த்தா புதிய சராசரி என்னவாக இருக்கும்? ஓகே, அப்ப 11ன்னு வச்சுக்கிடுவோம். 220 44யும் கூட்டினோம்னா 264. அப்ப 11 மதிப்புகளோட கூடுதல் 264ன்னு வச்சுக்கிடுவோம். புதிய சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு 264/11 போட்டோம்னா எவ்வளவு வரும்னா 24. அப்ப 24 தான் புதிய சராசரி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க. ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாமா? நாற்பத்தி 6வது கேள்வி. ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் போது நமக்கு கிடைப்பது இரு டேஷ் என்ன கிடைக்கும்? ஏயா பியா சியா டின்னு மட்டும் சொன்னா போதும். செங்கோணங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். செங்கோணங்கள். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. செங்கோணங்கள். நெக்ஸ்ட் 47வது கேள்வி. இது ஒரு டிகிரி கணக்கு, ரொம்ப ஈஸியானதுதான். ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 70 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது என்ன? டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஆன்சர் என்ன வரும்? ரொம்ப ஈஸியானது, அதனாலதான் நான் வந்து சொல்லல, நீங்களே கண்டுபிடிங்க. ஒரு சான்ஸாவது கொடுக்கணும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் பார்த்துடலாம். 35 டிகிரி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா 35 + 35 தான் 70 இல்லையா?
ஸோ அதுதான் கரெக்ட். 35 டிகிரி ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 48வது கேள்வி. இரு தள உருவங்கள் சர்வ சமம் எனில் அவை என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஆப்ஷன் டி. தலை இந்த தலை வரும். சம அளவும் சம வடிவமும் உடையவை. கரெக்டா? அடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. பின்வருவனவற்றுள் தள உருவங்களின் சர்வ சம தன்மையை சோதிக்க பயன்படுவது இது. அதாவது தள உருவங்களோட சர்வ சம தன்மையை சோதிக்க பயன்படுறது எது? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மேற்பொருத்தும் முறை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. மேற்பொருத்தும் முறை. நெக்ஸ்ட் 50வது கேள்வி. ஒரு டேஸ் என்பது ஒரு கோட்டை பொறுத்த திருப்புதல் எனப்படும். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இடப்பெயர்வு. இடப்பெயர்வு. ஸோ இந்த 50 கேள்வியில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுடைய மோட்டிவேட்டே. ஏன்னா வந்து அதுதான் உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ணாத தைரியமாக வெளியே சொல்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மேலே வந்துடலாம். சரியா? சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் காலையில் டெஸ்ட்டு 5 மணிக்கு நடக்குது. முடிஞ்ச அளவு அந்த லைவ்ல வர பாருங்க. இல்லை நான் ஜாபு, நான் ஒர்க்கிங் உமன், நிறைய ஒர்க் இருக்குங்கிறவங்க அவங்க ஃப்ரீ டைத்தில் பாருங்க. ஏன்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எந்த இன்ஃபர்மேஷனாலும் சடனாக வந்து ஷேர் பண்ணுறது குரூப்பில் தான். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பை.